பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அப்போஸ்தலர் அக்கினியக்க சபையின் ஒவ்வொரு குடும்ப பிள்ளைகளுக்கும் இயேசுவின் நாமத்தினாலே எங்களுடைய வாழ்த்துக்களை நாங்கள் கூறுகிறோம். 6 மாதமும் கர்த்தர் நம்மளை கண்மணி போல நடத்தியிருக்கிறார். எத்தனையோ வாதைகள், கொள்ளை நோய்கள் சூழ நின்றாலும் நம்மளை ஜீவனோடு இன்றைக்கு நல்ல சுகத்தோடு பலத்தோடு கர்த்தர் பாதுகாத்து வருகிறார். இந்த புதிய மாதத்துக்காக நாம் கர்த்தரை நன்றி சொல்லுவோம். இப்பொழுது இந்த புதிய மாதத்தில் கர்த்தர் நமக்கு வேண்டிய புதிய கிருபைகளை தருவாராக, புதிய ஆசீர்வாதங்களை தருவாராக, புதிய நன்மைகளை நம்முடைய வாழ்க்கையிலே செய்வாராக. அப்படி இருக்கிற இடங்களிலே ஒரு 5 நிமிடம் நாம் கர்த்தரை ஆராதிக்க போகிறோம். நீங்கள் கண்களை மூடுவோம். ஸ்தோத்திரம் பா, மை நோக்கி பார்க்கிறோம். நீர் பாராட்டின எல்லா கிருபைகளை, எல்லா தயவுகளை எண்ணி நாங்கள் நன்றி சொல்லி துதிக்கிறோம். 6 மாதம் எங்களை கரம் பிடித்து நடத்திருக்கிறீங்கப்பா. இந்த 7வது மாதத்துலேயும் உம்முடைய கரம் எங்கள் கூடவே இருப்பதற்காக நாங்கள் நன்றி சொல்லி துதிக்கிறோம். யாக்கோபை பார்த்து, நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை என்று சொல்லி வாக்குரைத்த தெய்வம்ப்பா. அந்த வாக்குத்தத்தங்களை ஆமென்றும் ஆமேண்டும் என்றும் யாக்கோபுடைய வாழ்க்கையில் கர்த்தர் நிறைவேற்றினதை நாங்கள் வாசிக்கிறோம். ஆண்டவரே, இப்பொழுதும் அந்த யாக்கோபின் தேவன் எங்களுக்கு துணையாய் இந்த 7வது மாதத்தில் எங்கள் கூட இருக்க போவதற்காக நாங்கள் நன்றி சொல்லி துதிக்கிறோம். நோக்கி பார்க்கிறோம். இயேசுவே, யாக்கோபின் தேவன் என் தேவன், எனக்கென்றும் துணையவரே, என்னாலும் நடத்துவாரே. யாக்கோபின் தேவன் என் தேவன், எனக்கென்றும் துணையவரே, என்னாலும் நடத்துவாரே. ஏதுமில்லை என்ற கவலை இல்லை, துணையாளர் என்னை விட்டு விலகவில்லை. ஏதுமில்லை என்ற கவலை இல்லை, துணையாளர் என்னை விட்டு விலகவில்லை. சொன்னதை செய்திடும் தகப்பன் இவர், சொன்னதை செய்திடும் தகப்பனவர். நம்புவேன் இறுதி வரை, நம்புவேன் இறுதி வரை, நம்புவேன் இறுதி வரை, நம்புவேன் இறுதி வரை. யாக்கோபின் தேவன் என் தேவன், எனக்கென்றும் துணையவரே, என்னாலும் நடத்துவாரே. யாக்கோபின் தேவன் என் தேவன், எனக்கென்றும் துணையவரே, என்னாலும் நடத்துவாரே. என் ஓட்டத்தில் நான் தனிமையில்லை, நேசித்தவர் என்னை வெறுக்கவில்லை. என் ஓட்டத்தில் நான் தனிமையில்லை, நேசித்தவர் என்னை வெறுக்கவில்லை. தகப்பன் வீட்டில் கொண்டு சேர்த்திடுவான், தகப்பன் வீட்டில் கொண்டு சேர்த்திடுவான். நம்புவேன் இறுதி வரை, நம்புவேன் இறுதி வரை,
இறுதி வரை நம்புவேன் இறுதி வரை. மறுபடியும் என்னோட இணைந்து சொல்லுவோம், நம்புவேன் இறுதி வரை, நம்புவேன் இறுதி வரை. சொன்னதை செய்திடும் தகப்பனவர், சொன்னதை செய்திடும் தகப்பனவர், சொன்னதை செய்திடும் தகப்பனவர், சொன்னதை செய்திடும் தகப்பனவர். நம்புவேன் இறுதி வரை. அவர் நம்மளை முடிவு பரியந்த நம்மளை நடத்துவார். அவருடைய வாக்கு தத்தங்கள், அவருடைய தரிசனங்கள் நம்முடைய வாழ்க்கையில் நிச்சயமாக நிறைவேறும். இந்த 7வது மாதத்துல கர்த்தர் நம்முடைய ஒவ்வொருடைய வாழ்க்கையில் ஒரு புதிய துவக்கத்தை கர்த்தர் செய்வாராக, ஒரு புதிய ஆரம்பத்தை கர்த்தர் செய்வாராக. நம்புவேன் இறுதி வரை, நம்புவேன் இறுதி வரை, நம்புவேன் இறுதி வரை, நம்புவேன் இறுதி வரை, நம்புவேன் இறுதி வரை. ஆதியாகமம் 27ஆம் அதிகாரம் 28வது வசனம் சொல்லுகிறது, தேவன் உனக்கு வானத்து பனியையும் பூமியின் கொழுமையும் கொடுத்து மிகுந்த தானியத்தையும் திராட்சரசத்தையும் தந்தருள்வாராக. அதனுடைய அடுத்த வசனம் சொல்லுகிறது, ஜனங்கள் உன்னை சேவிக்கவும் ஜாதிகள் உன்னை வணங்கவும் கடவார்கள். உன் சகோதரருக்கு நீ எஜமானா இருப்பாய். உன் தாயின் பிள்ளைகள் உன்னை வணங்குவார்கள். உன்னை சபிக்கிறவர்களை கர்த்தர் சபிப்பார். உன்னை ஆசீர்வதிக்கிறவர்கள் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் இருப்பார்கள் என்று சொல்லி அவனை ஆசீர்வதித்தானா. இந்த வார்த்தையின்படி 7வது மாதத்தில் கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. இயேசுவின் நாமத்தினால கேட்குறோம் எங்கள் நல்ல அருமை பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த செய்தியின் வாயிலாய் உங்களை சந்திக்கிறதிலே நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம். உங்கள் யாவருக்கும் ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நாங்கள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். நம்முடைய தேவன் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தர் நம்மை கிருபையாய் 6 மாதங்கள் ஒரு தகப்பனைப் போல தோளில் சுமந்து, மெய்ப்பனைப் போல மடியிலே சுமந்து, ஒரு தாயைப் போல இடுப்பிலே சுமந்து கிருபையாய் நம்மை இந்த 2021வது வருஷத்திலே 6 மாதங்களை முடிக்க செய்திருக்கிறார். இந்த 7ஆம் மாதத்தின் முதல் நாளிலே உங்கள் யாவருக்கும் நம்மை சுமந்து வந்த தேவனுடைய நாமத்திலே நான் நன்றிகளை வாழ்த்துக்களை தெரிவித்து கொண்டு வாக்குத்தத்த செய்திக்கு உங்களை நான் அழைக்கிறேன். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 43ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். நீ தண்ணீர்களை கடக்கும்போது நான் உன்னோடு இருப்பேன். போதும், நான் உன்னோடு இருப்பேன். இந்த 7வது மாதத்தை துவங்குகிற உங்களுக்கு எனக்கு கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை, நான் உன்னோடு இருப்பேன். எத்தனை பேருக்கு சந்தோஷமாக இருக்கிறது? இந்த 6 மாதம் கூட இருந்து நடத்தினவர் இந்த 7வது மாதத்திலும் கர்த்தர் நமக்கு ஒரே ஒரு வார்த்தை சொல்லுகிறார், நான் உன்னோடு இருப்பேன். மகனே மகளே, நீ பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருப்பேன். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். வேதத்தில் கர்த்தர் நம்மோடு கூட இருந்தால் நமக்கு நிறைய ஆசீர்வாதங்கள் கிடைக்கும். மோசேயை பார்த்து கர்த்தர் சொன்னார், யாத்திராகம புஸ்தகம்
3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். யாத்ராகமம் 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலே, அதற்கு அவர், நான் உன்னோடே இருப்பேன். நீ ஜனத்தை எகிப்திலிருந்து அழைத்து வந்த பின் நீங்கள் இந்த மலையில் தேவனுக்கு ஆராதனை செய்வீர்கள். மோசே கிட்ட கர்த்தர் சொன்னார். நிறைய பேர் கூட கர்த்தர் நான் இருப்பேன்னு சொல்லி வாக்கு பண்ணியிருக்கிறார். அதில் முதலாவது மோசேக்கு கர்த்தர் சொன்னார், கர்த்தர் கூட இருந்தா, கர்த்தர் நம்மோடு கூட இருந்தா நமக்கு ஒரு ஊழியம் இருக்கிறது. வனாந்தரத்தில் ஆடுகளை மேய்த்த மோசேக்கு கர்த்தர் சொல்றார், நான் உன்னோடு இருப்பேன், நான் உன்னோடு இருப்பேன். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். நீ என்னுடைய ஜனத்தை எகிப்திலிருந்து அழைத்து கொண்டு வருவாய். என் ஜனத்தை நீ எகிப்திலிருந்து அழைத்து கொண்டு வருவாய். இங்கே எனக்கு நீங்கள் ஆராதனை செய்வீங்க, இங்கே எனக்கு நீங்கள் ஆராதனை செய்வீங்க. அப்படியானால் நான் விசுவாசிக்கிறேன், மோசேயோடு கூட கர்த்தர் இருந்தார். அவனுக்கு ஒரு ஊழியம். ஆடுகளை மேய்த்தவன் 6 லட்சம் புருஷர்களுக்கு அவன் ஒரு ஊழியக்காரனாய், 25 லட்சம் ஜனங்களுக்கு ஊழியக்காரனாய், இரட்சகனாய் கர்த்தர் அவனை மாற்றினார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதோடு மாத்திரமல்ல, யோசுவாவை பார்த்து கர்த்தர் சொன்னார். யோசுவாவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 5வது வசனத்திலே, யோசுவா 1ஆம் அதிகாரம் 5வது வசனத்திலே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம், நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை, ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. நான் மோசேயோடு இருந்தது போல, நான் மோசேயோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன், உன்னோடும் இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. எவ்வளவு நல்ல வார்த்தை பாருங்கள். நான் மோசேயோடு இருந்தது போல நான் உன்னோடு கூட இருப்பேன். எனக்கு ரொம்ப பிடித்த ஒரு வார்த்தை, ஒருவனும், நீ உயிரோடு இருக்க நாளெல்லாம் ஒருவனும் உன்னை எதிர்த்து நிற்பதில்லை. அப்போ கர்த்தர் கூட இருந்தால், கர்த்தர் மோசேயோடு கூட இருப்பேன்னு சொன்னார், அவனுக்கு ஒரு ஊழியத்தை தந்தார். யோசுவாவோடு கூட இருப்பேன், எதுக்கு தெரியுமா? உன்னை ஜெயாலியாய் மாற்றுவதற்கு, உன்னை ஜெயிக்கிறவனாய் மாற்றுவதற்கு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இவனுக்கு ஒரு ஊழியம் உண்டு. என்ன ஊழியம்னா, எகிப்திலிருந்து ஜனங்களை மோசே விடுதலையாக்கி செங்கடலை கடந்து வனாந்தர வரைக்கும் கொண்டு வந்தான். ஆனால் அந்த ஊழியத்திற்கு பெயர் விடுதலையின் ஊழியம். ஆனால் மோசே கூட இருந்தது போல உன்னோடு கூட இருப்பேன் யோசுவா, அது சொன்னதற்கு காரணம் என்னன்னா, இந்த ஜனங்களை நீ கானானிலே கொண்டு போய் சேர்க்கணும். இந்த ஊழியத்திற்கு பேர் மகிமையின் ஊழியம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். விடுதலையின் ஊழியத்துக்கு மோசையோடு இருந்த தேவன் யோசுவாவுக்கு கூட கர்த்தர் நான் இருப்பேன் சொல்றார், ஒரு மகிமையின் ஊழியத்தை கொடுக்க. இதை சொல்லும்போது என்னுடைய கண்கள், இருதயம் தேவனை மகிமைப்படுத்துகிறது. ஒன்றே ஒன்று சொல்லுகிறேன், கர்த்தர் கூட இருந்தால் உங்களுக்கு எனக்கு ஒரு ஊழியம் உண்டு, ஒரு ஊழியம் உண்டு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மோசையா இருந்தாலும் சரி, யோசுவாவா இருந்தாலும் சரி, உங்களுக்கு எனக்கும் ஒரு ஊழியம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்ம எதிர்த்து நிற்க ஒரு மனுஷனையும் பூமியில் ஒருவனையும் கர்த்தர் வைக்க மாட்டார். காரணம், நம்மோடு கூட கர்த்தர் இருக்கிறார். மூன்றாவதாக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கிதியோனை பார்த்து நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 16வது வசனத்திலே படிக்கும்போது, நியாயாதிபதிகள், புக் ஆஃப் ஜட்ஜஸ் சாப்டர் 6 verse 16, 6:16 வாசிக்க கேட்போம். அதற்கு கர்த்தர், நான் உன்னோடே கூட இருப்பேன், நான் உன்னோடு கூட இருப்பேன். ஒரே மனுஷனை முறியடிப்பது போல, ஒரே மனுஷனை முறியடிக்கிறது போல நீ மீதியானரை முறியடிப்பாய். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மீதியானியர், இஸ்ரவேல் ஜனங்கள் விதைப்பார்கள், நல்ல விளைச்சல் இருக்கும், அறுவடைக்கு ஆயத்தமாக இருக்கும், நாளைக்கு அறுவடை பண்ணலான்னு சொல்லும் போது இன்னைக்கு வந்து மீதியானியர் அறுத்து கொண்டு போயிடுவாங்க. அடிமைப்படுத்துகிற ஆவி, நன்மைகளை பறிக்கிற ஆவி. கர்த்தர் சொல்றார், கிதியோனே, கிதியோனே, நான் உன்னோடு கூட இருப்பேன், நான் உன்னோடு கூட இருப்பேன். நீ மீதியானியரை முறியடிப்பா. எப்படி தெரியுமா? ஒரே மனுஷனை நீ முறியடிக்கிறது போல. அப்படியானால்
கிதியோனுக்கோடு கர்த்தர் இருந்தபோது, கிதியோனோடு கூட கர்த்தர் சேர்ந்து கொண்டபோது, கிதியோன் கர்த்தரோடு கூட இருந்தபோது, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், முழு மீதியானியரும் கிதியோனுடைய பார்வையில் ஒரு மனுஷனுக்கு ஒப்பாய் மாறிட்டாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். முழு மீதியானியரையும் நீ முறியடிப்பாய், நீ முறியடிப்பாய். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். ஜெயம். உன்னை அடிமைப்படுத்த விரும்புகிற எல்லா வல்லமையில் மேலும் உனக்கு ஜெயம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்படி நிறைய பேரோட சொல்லி கொண்டு போகலாம். நாம் வாசித்தது போல ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 43:2 வாசித்தது போல, தண்ணீரை கடக்கும்போது நான் உன்னோடு கூட இருப்பேன். இந்த மாதம் 7வது மாதம் கர்த்தர் நம்மோடு இருப்பேன் என்று வாக்கு பண்ணுகிறார். உங்களோடு என்னோடு கூட இருப்பேன் என்று வாக்கு பண்ணுகிறார். கர்த்தருடைய நல்ல நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். ஏன் தெரியுமா? மோசேயோடு இருந்தார், அவனுக்கு ஒரு ஊழியத்தை கொடுப்பதற்கு அவனோடு கூட இருப்பேன்னு சொல்லுகிறார். யோசுவாவோடு கூட இருந்தார், உன்னை ஒருவனை எதிர்க்க முடியாது. ஒருவேளை எதிர்க்கிறது போல தோன்றலாம், உன்னை ஜெயிக்க முடியாது. கிதியோனே நான் உன்னோட கூட இருக்கிறேன். ஏன் தெரியுமா? உன்னுடைய விளைச்சல்களை, உன்னுடைய நன்மைகளை மீதியானியர் கெடுத்து கொண்டிருக்கிறாங்க. மீதியானியரை ஜெயிக்கிறதற்கு நான் உன்னோடு கூட இருக்கிறேன். அப்படியானால் இந்த மாத வாக்கு தத்துவமே, கர்த்தர் நம்மோடு இருப்பேன். தண்ணீரை கடக்கும் போது, தண்ணீர் சோதனையை காண்பிக்கிறது. சத்துரு வெள்ளம் போல வருவான் என்று எழுதியிருக்கிறது. கர்த்தர் ஆவியானவர் கொடியேற்றுவாராம். சத்துரு வெள்ளம் போல வரும்போது ஆவியானவர் கொடியேற்றுவாராம். அந்த வசனத்தினை வாசிக்க கேட்கலாம். 43ஆம் அதிகாரத்தின் 2வது வசனம், ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம். நீ தண்ணீர்களை கடக்கும் போது நான் உன்னோடு இருப்பேன். தண்ணீர்களை கடக்கும் போது நான் உன்னோடு கூட இருப்பேன். நீ ஆறுகளை கடக்கும் போது, நீ ஆறுகளை கடக்கும் போதும் அவைகள் உன்மேல் புரளுவதில்லை, அவைகள் உன்மேல் புரளுவதில்லை. நீ அக்கினியில் நடக்கும் போது, அக்கினியில் நடக்கும் போது வேகாதிருப்பாய். அக்கினி ஜுவாலை உன் பேரில் பற்றாது. நீ தண்ணீரை கடக்க வேண்டியிருக்கு மகனே, மகளே. நீ பயப்படாத, நான் உன்னோடு கூட இருக்கிறேன், நான் உன்னோடு கூட இருக்கிறேன். எவ்வளோ சந்தோஷமா இருக்கு இல்லையா? கர்த்தர் நம்மோடு கூட இருக்க வாஞ்சிக்கிறார். நாம் கர்த்தரோடு இருப்போம். நாளாகம புஸ்தகத்தில் படிக்கிறோம், யூதா மனுஷரே, நீங்கள் கர்த்தரோடு இருந்தால் அவர் உங்களோடு இருப்பார், அவர் உங்களோடு இருப்பார். எத்தனை பேர் நாம் விரும்புகிறோம்? இந்த 6 மாதம் நம்மோடு இருந்த தேவன் 7வது மாதத்திலும் நம்மோடு கூட இருந்து நமக்கு ஒரு ஊழியத்தையும், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஒரு ஜெயத்தையும், ஒரு சத்துருக்களின் மேல் ஒரு அதிகாரத்தை தேவன் நமக்கு தருவதற்கு நம்மோடு கூட இருப்பேன்னு சொல்லுகிறார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த உன்னோடு இருப்பேன் அப்படிங்கிற இந்த வார்த்தையை கொண்டு யாக்கோபுடைய வாழ்க்கையில் தேவன் செய்த ஒரு 3 காரியத்தை நான் உங்களோடு ஆழமாய் பிரசங்கிக்க நான் விரும்புகிறேன். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். யாக்கோபு தகப்பன் வீட்டை விட்டு போகும்போது நம்ம எல்லாருக்கும் தெரிந்த வசனம், அவன் ஆண்டவர்கிட்ட கேட்டான். என்ன தெரியுமா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஆதியாகம புஸ்தகம் 28ஆம் அதிகாரத்திலே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் 20வது வசனத்திலே அவன் ஆண்டவர்கிட்ட கேட்ட ஒரு வார்த்தையை நம்ம படிக்கிறோம். ஆதியாகமம் 28:20. அப்பொழுது யாக்கோபு, தேவன் என்னோட இருந்து நான் போகிற இந்த வழியில என்னை காப்பாற்றி உண்ண ஆகாரமும் உடுக்க வஸ்திரமும் எனக்கு தந்து என்னை என் தகப்பன் வீட்டிற்கு சமாதானத்தோடு திரும்பி வர பண்ணுவாரானால் கர்த்தர் எனக்கு தேவனாய் இருப்பார். அவர் எனக்கு தேவனாய் இருப்பார். அவன் கேட்ட என்ன தெரியுமா? கர்த்தாவே என் கூட இருங்க ஆண்டவரே. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் யாக்கோபுடைய வாழ்க்கையை நான் கொஞ்சம் ஆராய்ந்து பார்த்தேன். 28ஆம் அதிகாரத்தில் என்னோடு இருந்தீங்கன்னா போதும், உண்ண உணவும் உடுக்க வஸ்திரமும் தந்து என் தகப்பன் வீட்டுக்கு என்னை கொண்டு வந்துட்டீங்கன்னா போதுன்னு சொன்னான். ஆண்டவர் அவன் கூட, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஆண்டவர் வாக்கு பண்ணினார். 15வது வசனத்திலே, நான் உன்னோடு இருந்து நீ போகிற இடத்திலெல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்திற்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன், நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் கைவிடுவதில்லைன்னு சொல்லி வாக்கு பண்ணினார். அப்படி கூட இருந்தாரா அப்படின்னு தியானித்தோம்னா 31ஆம் அதிகாரத்துக்கு நான் வரும்போது, இந்த யாக்கோபு மாமனுடைய வீட்டில் ரொம்ப நாளாக 20 வருஷமாக வேலை செஞ்சிட்ருக்கிறான்.
கர்த்தர் ஸ்தோத்திரம். தேவன் அவனோடு கூட இருந்ததுனால அவனுக்கு இருந்த நன்மைகளை குறித்து ஒரு 3 குறிப்புகளை நான் உங்களோடு சொல்லி நான் ஜெபிக்க விரும்புகிறேன். கர்த்தர் ஸ்தோத்திரம். முதல் 3 வசனத்தில் படிக்கும்போது, பின்பு லாபானுடைய குமாரர் எங்கள் தகப்பனுக்கு உண்டானவைகள் எல்லாம் யாவையும் யாக்கோபு எடுத்துக்கொண்டான் என்றும், எங்கள் தகப்பனுடைய பொருளினாலே இந்த செல்வத்தை எல்லாம் அடைந்தான் என்றும் சொன்ன வார்த்தை யாக்கோபு கேட்டான். மச்சனமார், லாபானின் சகோதரர்கள், தன் மாமனுடைய பிள்ளைகள், மனைவியினுடைய சகோதரர்கள் சொல்றாங்க, இந்த யாக்கோபு வெறுங்கையா வந்தான், இன்னைக்கு பெரிய பணக்காரன் ஆயிட்டான், செல்வந்தன் ஆயிட்டான், எங்க அப்பாவதெல்லாம் எடுத்துக்கிட்டாங்க, என் பொருளை எங்க அப்பாவை ஏமாற்றி எடுத்துக்கிட்டாங்க. இந்த மச்சனமார் பேசுறது யாக்கோபு காதில் விழுது. அவன் அதுக்கு 2ஆம் வசனத்திலே அவன் யாக்கோபு அந்த வார்த்தை பாருங்கள். லாபானின் முகத்தை யாக்கோபு பார்த்தபோது அது நேற்று முந்தைய நாள் இருந்தது போல இராமல் வேறுபட்டு இருந்தது. ஒரு பக்கம் மச்சனமார் சொல்றான், எங்க அப்பா இதெல்லாம் எடுத்துக்கிட்டான், இவ்வளோ பெரிய பணக்காரன் ஆயிட்டான். மாமனுடைய முகம், அவன் சொல்றான், நேற்று மாதிரி முகம் வேறுபட்டிருக்கு. ஆனால் 3ஆம் வசனத்தில் யாக்கோபு என்ன சொல்றான் தெரியுமா? கர்த்தர் யாக்கோபை நோக்கி, உன் பிதாக்களுடைய தேசத்திற்கும் உன் இனத்தாரிடத்திற்கும் நீ திரும்பி போ, நான் உன்னோட கூட இருப்பேன். எப்பா 20 வருஷம் நீ எங்கே இருந்துட்ட? மாமா வீட்டில் ஜாலியாக இருந்துட்ட. போதும் போதும், நீ போயிரு, புறப்படு, தகப்பன் வீட்டுக்கு புறப்படு, நான் உன் கூட இருப்பேன், நான் உன் கூட இருப்பேன். எனக்கு அதில் ரொம்ப பிடித்த வார்த்தை என்னென்னா, 5வது வசனத்திலே கர்த்தர் ஸ்தோத்திரம் அவர்களை நோக்கி, உங்கள் தகப்பனுடைய முகம் நேற்று முந்தைய நாள் இருந்தது போல இருக்கவில்லை என்று எனக்கு தோன்றுகிறது, ஆனாலும் என் தகப்பனுடைய தேவன் என்னோடு கூட இருக்கிறார். பனைவிமாரை பார்த்து சொல்லுகிறான், ராகேலே, லேயாலே, கர்த்தர் ஸ்தோத்திரம், உங்கள் அப்பா முகம் நேற்று முந்தின நாள் இருந்த மாதிரி இல்லை. உங்கள் அண்ணன் தம்பிங்க எல்லாம் என்னை பகைக்கிறாங்க, எங்கள் அப்பாவை ஏமாத்திட்டேன்னு சொல்கிறாங்க, ஆனால் என்னோடு கூட கர்த்தர் இருக்கிறார், என்னோடு கூட கர்த்தர் இருக்கிறார். ஐயா, ஒன்றை மாத்திரம் இன்றைக்கு சொல்லுகிறேன், என் வார்த்தை கேட்கிற தேவனுடைய ஜனமே, யாக்கோபை போல பகைக்கப்படுகிறாயா? யாக்கோபை போல நீ பகைக்கப்படுகிறாயா? கர்த்தர் ஸ்தோத்திரம். யாக்கோபை போல நீ எல்லாராலும் வெறுக்கப்படுகிறாயா? தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். 30ஆம் அதிகாரம் 27வது வசனத்தில் கர்த்தர் ஸ்தோத்திரம் 30 வரைக்கும் படிக்கும்போது லாபான் சொல்லுகிறதை கேட்க முடியும். ஒரு காலத்தில் என்ன சொன்ன தெரியுமா? லாபான், உன் கண்களில் எனக்கு தயவு கிடைத்ததே, ஆனால் நீ இரு, உன் நிமித்தம் கர்த்தர் என்னை ஆசீர்வதித்தார் என்று குறிப்பினால் அறிந்து கொண்டேன். எப்பா 30ஆம் அதிகாரத்தில் சொன்னா, உன் நிமித்தம் எனக்கு ஆசீர்வாதம். மீண்டும் பாருங்கள் 30வது வசனத்தை, 30ஆம் அதிகாரம் 30வது வசனத்தை, நான் வரும் முன்னே உமக்கு இருந்தது கொஞ்சம், நான் வந்த பின்பு கர்த்தர் உம்மை ஆசீர்வதித்ததினால் அது மிகவும் பெருகிற்று. நான் வரும்போது லாபானே உனக்கு கொஞ்சம் இருந்தது, பிகாஸ் ஆஃப் மீ, பிகாஸ் ஆஃப் ஜேக்கப், காட் பிளஸ் யூ, கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்தார், இப்போ நீ பெருகி இருக்கிறாய். ஆனால் அதே லாபான் தான் 31ஆம் அதிகாரத்தில் முகம் மாறிட்டு நம்ம கிட்ட வந்து, இவன் நம்மால பெரிய ஆள் ஆயிட்டானே. இதே போல உலகம் உன்னை பகைக்கிறதா? சொந்த பந்தங்கள் உன்னை பகைக்கிறார்களா? கர்த்தர் சொல்றார், யாக்கோபு சொல்லுகிறான், எல்லாரும் என்னை பகைத்தாலும், என் மச்சனமார் என்னை பகைத்தாலும், என் மாமன் என்னை பகைத்தாலும், உன் கண்களில் தயவு கிடைத்தால் என்னோடு கூட இருன்னு சொல்லி கெஞ்சி கேட்டவன், என்னாலே என் நிமித்தம் ஆசீர்வாதத்தை பெற்றவன் என்னை பகைத்தாலும் பரவாயில்லை, கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார், கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். அப்படியானால் ஒன்றை புரிந்து கொள்வோம், இந்த 7வது மாதத்தில் கர்த்தர் உங்கள் கூட இருக்கிறார். உங்களை பகைக்கிறவர்கள் எழும்புவார்கள், அவர்களுக்கு மேலாய் கர்த்தர் உன் கொம்பை உயர்த்த போகிறார். உன்னை பகைக்கிற ஜனத்திற்கு மேலாய் உன் கொம்பை உயர்த்த போகிறார். நம்பர் 2, 2வதாக கர்த்தர் ஸ்தோத்திரம், கர்த்தர் நம்மோடு கூட இருந்தால் பகைக்கிறவர்கள் எழும்புவார்கள், அவர்களுக்கு மேலே கர்த்தர் நம்மை உயர்த்துவார். 2வது, தீமை செய்கிற மனுஷர் நமக்கு விரோதமாக எழும்புவாங்க. இதே யாக்கோபை குறித்து கர்த்தர் ஸ்தோத்திரம் 31ஆம் அதிகாரம் 7வது வசனத்திலே நமக்கு படிக்கலாம். உங்கள் தகப்பனான என்னை வஞ்சித்து, உங்கள் தகப்பனோ என்னை வஞ்சித்து என் சம்பளத்தை
10 முறை மாற்றினார். 10 முறை மாற்றினார். ஆனாலும் அவன் எனக்கு தீங்கு செய்ய தேவன் அவனுக்கு இடம் கொடுக்கவில்லை. யாக்கோபின் சாட்சி பார்த்தீங்களா? உங்க அப்பா லேயாலே ராகேலே, உங்க அப்பா எனக்கு தீங்கு செய்ய நினைத்தார், ஆனா என் தேவன் அவருக்கு என்ன செய்யல? இடம் கொடுக்கல. 24ஆம் அதிகாரத்தில், அது 24ஆம் வசனத்திலும் 29ஆம் வசனத்திலும் அதே அதிகாரத்தில் படிக்கும்போது, அன்று ராத்திரி தேவன் சீரியா தேசத்தானாகிய லாபானுக்கு சொப்பனத்தில் தோன்றி யாக்கோபோடே கூட நன்மையே அன்றி தீமை ஒன்று பேசாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இங்கே படிச்சீங்கன்னா 23ஆம் வசனத்தில் 7 நாள் பிரயாண பரியந்தம் அவனை தொடர்ந்து போய் யாக்கோபு லாபான் வீட்டை விட்டு புறப்பட்டுட்டான். இந்த லாபானுக்கு 3 நாள் கழிச்சு ஒரு செய்தி போது, யாக்கோபு லேயாலை ராகேலை பிள்ளைகள் எல்லாம் கூட்டிகிட்டு போயிட்டான். இப்போ உனக்கு ரொம்ப கோபம் வருது மாமனுக்கு. அவனை பின்தொடரணும், உனக்கு பொல்லாப்பு செய்யணும். ஆண்டவர் செய்த கிரியை நான் நினைத்து சிரிக்கிறேன். 6 நாள் பிரயாணம் பண்ணி 6வது நாள் ராத்திரி மலை அடிவாரத்தில் லாபான் வந்து சேர்ந்திருக்கிறான். மலைக்கு மேலே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், யாக்கோபு தன் பிள்ளைகளோடு மண்ணிட கூடாரங்களை போட்டு இருக்கிறான். நாளைக்கு காலையில் பொழுது விடிஞ்சா 7வது நாள் யாக்கோபை லாபான் சந்திக்க போகிறான், தீமை செய்ய வந்திருக்கிறான். 6 நாள் நடந்து வரும்போது கர்த்தர் லாபான்கிட்ட பேசியிருக்கலாம், எப்பா என் மகனுக்கு நீ தீமை செய்யாதன்னு. ஆனால் 6 நாள் அவனை நடக்க விட்டு பிரயாணம் பண்ண வச்சு 6வது நாள் ராத்திரி பேசுகிறாரு, என் தாசனாகிய யாக்கோபுக்கு நன்மை அன்றி நீ தீமை ஒன்று பேசக்கூடாது. தேவன் பார்த்தீங்களா, முதல் நாளே சொல்லியிருக்கலாம்ல, 2ஆம் நாளே சொல்லியிருக்கலாம்ல. தேவன் எவ்வளோ பொறுமை உள்ளவர். அடுத்த நாள் காலையில் போன பிறகு இப்போ வாசிக்கலாம் 29வது வசனத்தில், எனக்கு பொல்லாப்பு செய்ய வல்லமை உண்டு, ஆகிலும் உங்கள் தகப்பனுடைய தேவன் நீ யாக்கோபோடைய நன்மையே அன்றி தீமை ஒன்றும் பேசாதபடி எச்சரிக்கையாக இருக்க சொல்லிட்டார். நேற்று ராத்திரி என்ன வான் பண்ணிட்டார். நான் ஒன்று சொல்லட்டுமா? லாபான் தீமை செய்ய நினைக்கலாம், சம்பளத்தை மாற்றலாம், வார்த்தையை மாற்றலாம், பேச்சை மாற்றலாம், உடன்படிக்கையை மாற்றலாம். ஆனால் என் தேவன் என் கூட இருக்கிறதுனால எனக்கு தீமை செய்ய இடம் கொடுக்கல. விசுவாசிக்கிறீங்களா? உங்களை ஏமாற்ற நினைக்கிறவர்கள் பெருகலாம், வஞ்சனை செய்கிறவர்கள் பெருகலாம், உங்களுக்கு பொல்லாப்பு செய்ய வல்லமை உள்ளவர்கள் பெருகலாம். உங்களோடு என்னோடு கூட கர்த்தர் இருந்தால் அதெல்லாம் விருதாவாய் போயிடும். அதனால தான் உனக்கு விரோதமாக எழும்பும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போம் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். 3வது ஒரு குறிப்பை சொல்லி கர்த்தர் ஸ்தோத்திரம், அதே 31ஆம் அதிகாரத்திலே 42வது வசனத்திலே யாக்கோபு லாபானிடத்தில் சொல்லுகிற வார்த்தையை நாம் வாசிக்க கேட்கலாம். 42, என் பிதாவின் தேவனாகிய ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் பயபக்திக்குரியவரும் என்னோடு இராமற் போனால் நீர் இப்பொழுது என்னை இப்ப வெறுங்கையாய் அனுப்பியிருப்பீர். தேவன் என் சிறுமையையும் என் கையின் பிரயாசத்தையும் பார்த்து நேற்று ராத்திரி உம்மை கடிந்து கொண்டார் என்று சொன்னார். அந்த வார்த்தையை பாருங்க. என் பிதாவின் தேவனாகிய ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் பயபக்திக்குரியவரும் என்னோட இல்லாம இருந்தா, லாபானே நீ 20 வருஷம் என் பாடு வீணாய் போயிருக்கோம், 20 வருஷம் கஷ்டம் வீணாய் போயிருக்கேன், வெறுமையாய் அனுப்பியிருப்பாய். என் கையின் பிரயாசத்தை என் சிறுமையும் பார்த்த கர்த்தர் நேற்று உன்னை கடிந்து கொண்டார். கர்த்தர் ஸ்தோத்திரம். ஐயா, உன்னை வெறுமையாக்க நினைக்கிற அநேக வல்லமைகள் லாபானின் வல்லமைகள், உனக்கு பொல்லாப்பு செய்ய நினைக்கிற லாபானின் வல்லமைகள், உன்னை பார்த்து முகநாடியை வேறுபடுத்துகிற லாபானின் ஆவிகள், பயப்படாத யாக்கோபே, உன்னோடு கூட இருக்கிறேன். முகத்தை மாற்றினாலும் பரவாயில்ல, உன்னை பேசாம போனாலும் பரவாயில்ல, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். உனக்கு பொல்லாப்பு செய்ய 6 நாள் பிரயாணத்தை முடித்திருக்கலாம், நாளைக்கு உன்னை சந்திக்கிறவனா இருக்கலாம், பயப்படாத, நான் உன்னோட கூட இருக்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் உன்னோடு கூட இருக்கிறேன், நீ வெறுமையாகுவதில்லை. நாகும் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரத்தில்
2ஆம் வசனத்திலே இவ்விதமாக எழுதப்பட்டிருக்கிறது. நாகும் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலே, வெறுமையாக்குகிறவர்கள் அவர்களை வெறுமையாக்கி அவருடைய திராட்சை கொடிகளை கெடுத்து போட்டாலும் கர்த்தர் யாக்கோபின் மகிமையை திரும்ப பண்ணுவது போல் இஸ்ரவேலின் மகிமையை திரும்ப வர பண்ணுவார். உன்னை வெறுமையாக்க நினைக்கிறவர்கள் உன்னை வெறுமையாக்க நினைச்சாலும் கர்த்தரும் கூட இருந்தா நீ 2 பரிவாரங்களுக்கு சொந்தக்காரனாய் மாறலாம். தைரியமா இருப்போம். மோசேயோடு இருந்த கர்த்தர், யோசுவாவோடு கூட இருந்த கர்த்தர், கிதியோனோடு கூட இருந்த கர்த்தர், தண்ணீர்களை கடக்கும்போது உன்னோடு கூட இருப்பேன் என்று சொல்ற கர்த்தர், யாக்கோபின் தேவன், யாக்கோபோடு கூட இருந்த கர்த்தர். சபையே, என்னை கேட்கிற ஜனமே, உன்னோடும் என்னோடும் கூட இருக்கிறார். 3 ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? உன்மேல் பொறாமை கொள்வார்கள், கர்த்தர் உன் கூட இருந்து உன்னை உயர்த்துவார். உன்னை பகைக்கிற ஜாதிகளின் மத்தியில் உன்னை உயர்த்துவார். 2வது, உனக்கு தீமை செய்ய புறப்பட்டு வருவார்கள், உனக்காக கர்த்தர் யுத்தம் பண்ணுவார். 3வது, உன்னை வெறுமையாய் 20 வருஷம் பாடுபட்டு வெளியே போன்னு சொன்னால் எப்படி இருக்கும்? ஆனால் அவனுக்கிட்ட யாக்கோபு சொல்கிறான், என் சிறுமையையும் என் கையின் பிரயாசத்தையும் பார்த்த ஈசாக்கின் பயபக்திக்குரியவர் என் கூட இருந்தார், அதனால தான் உன்னை அவர் எச்சரித்தார். பயப்பட வேண்டாம். உன்னை ஏமாற்ற வஞ்சிக்க உன்னுடையவைகளை எடுத்துக்கொள்ள நினைக்கிறவனுக்கு யாக்கோபின் தேவன் உன்னோடு இருப்பாரானால் அவனை எச்சரிப்பார். நீ வெறுமையாவதில்லை, நிறைவாக்கப்பட போகிறாய். இந்த வார்த்தைகளோடு நான் நிறுத்துகிறேன். நம்முடைய தேவன் கூட இருப்பேன், உன்னோடு இருப்பேன் சொல்றார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். ஆதியா 28 அதிகாரத்தில் என் கூட இருந்தீங்கன்னா போதும். அவர் 31:5 நான் உன் கூட இருப்பேன்னு சொல்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னும் நீங்கள் வேதத்தில் படிக்கும்போது, நான் இன்னும் எகிப்துக்கு போக நீ பயப்படாத யாக்கோபே அப்படின்னு சொன்னார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் உன்னோடு கூட எகிப்திலிருந்து உன்னை கொண்டு வருவேன், உன்னோடு கூட வருவேன்னு சொன்னார். இனி நிறைய அப்படி சொல்லலாம் பைபிளில். நம்மோடு கூட கர்த்தர் இருக்கிறார். தைரியம் கொள்வோம். நாம் வெறுமையாய் போவதில்லை. எதிர்க்கிறவர்களுக்கு முன்பாக நம்முடைய தலையை உயர்த்த போகிறார். சத்துருக்கள் முன்பாக வாழ்ந்து கர்த்தரை மகிமைப்படுத்த போகிறோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. பரலோக பிதாவே, எங்களை தாழ்த்துகிறோம். 6 மாதம் எங்களை நடத்தி 7ஆம் மாதத்திலே உன்னோடு இருப்பேன் யாக்கோபோடு இருந்தீர். சொந்த பந்தங்கள் எல்லாம் அவன் முகம் மாறின போது என் தேவன் என்னோடு கூட இருந்தார் என்று சொன்னான். அவனை நீர் உயர்த்தினீர். அவனை பொல்லாப்பு செய்யும்படி எத்தனைத்து வந்தபோது அவனுக்காய் நீர் யுத்தம் பண்ணினீர். ஆண்டவரை வெறுமையாக்க நினைத்தவர்களுக்கு முன்பாக அவனோடு கூட இருந்து அவனை நிறைவுள்ளவனாய் அவனை அனுப்பினீர். கோலும் கையுமாய் போனவனை பரிவாரங்களோடு அனுப்பினீர். இந்த மாதம் நாங்கள் அதை அனுபவிக்க போகிறோம். எங்கள் கர்த்தர் எங்களோடு கூட இருக்க போகிறீர், இருப்பேன் என்று வாக்கு பண்ணியிருக்கிறீர். மோசேயோடு இருந்தீர், யோசுவாவோடு இருந்தீர், கிதியோனோடு இருந்தீர். ஆண்டவரே, எங்களோடு கூட யாக்கோபோடு இருந்த கர்த்தர் எங்களோடு இருக்க போகிறீர். ஸ்தோத்திரம். இந்த நாமத்திற்கு மகிமை பண்ணும். எங்களை ஆசீர்வதியும். எங்கள் ஜனத்தோடு இருந்து வெறுமையாய் அல்ல, நிறைவுள்ளவர்களாய் எங்கள் ஜனங்களை மாற்றும். மாப்பிசகரை தொட்டி, கையின் எண்ணெய் கலசம் எல்லாம் ஆண்டவரே, களஞ்சியம் எல்லாம் நிரம்பட்டும். வெறுமையாக இருக்காதபடி எங்கள் ஜனங்களை ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவியானுடைய அந்யோன்ய ஐக்கியமும் காவல் வழி நடத்தலும் நம்மோடும் சகல பரிசுத்தவான்களோடும் வருகை நாள் வரைக்கும் இருப்பதாக. ஆமேன். ஆமேன். God bless you. Praise the Lord.